யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல இருந்து மீட்கப்பட்டு அந்த துப்பாக்கி, கைக்குண்டுகள் மற்ற பொருட்கள் எல்லாமே 20 வருடத்திற்கு முற்பட்ட பொருட்களா? இல்லை என்று சொல்லி சொன்னால், இப்ப சமீபத்துல அந்த பொருட்கள் அந்த இடத்துல வைக்கப்பட்டு, ஏதேனும் ஒரு விஷயத்திற்கு திட்டம் தீட்டப்படுகின்றதா என்று சொல்லி பலவேறான சந்தேகங்கள் இப்ப எழுந்திருக்குது. இத பற்றி இன்றைக்கு நாங்கள் இந்த காணொளியில விரிவாக கதைக்க போறோம். அது மாத்திரமில்லாமல், ஐரோப்பாவுக்கு புலம்பெயர்ந்து சென்ற ஆசையில கிளிநொச்சி இளைஞர் ஒருவர் பெலராஸ் எல்லையில வச்சு சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த விஷயம் சம்பந்தமாக நாங்கள் முழுமையாக பேசுவோம். அது மாத்திரமில்லாமல் என்னுடைய உயிருக்கு இந்த நாட்டில அச்சுறுத்தல் இருக்கு என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சொல்லி இருக்கின்றார். சபாநாயகராலையும் அரசாங்கத்தாலையும் காவல்துறையாலையும் எந்த உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு என்று சொல்லி அவர் நேரடியாக சொல்லி இருக்கிறார். இதுக்கு சபாநாயகர் என்னென்னலாம் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லியெல்லாம் இன்றைக்கு நாங்கள் இந்த காணொளியில விரிவாக பேசுறது மாத்திரமில்லாமல் இன்னும் நடந்தேறி இருக்கிற சில செய்திகளையும் இந்த காணொளியில விரிவாக கதைக்க போறோம். காணொளிக்கு போறதுக்கு முதல்ல யாராவது முதல் தடவையா எங்க சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு காணொளியோட இணைஞ்சு பேசுறேன். நான் சுதர்ஷினி சசிகரன். கடந்த வியாழக்கிழமையில இருந்து பெரிய ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில இருந்து மீட்கப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு பொருட்கள் தான். வியாழக்கிழமை யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலகத்துக்கு மேல அந்த கூர வேலை நடந்து கொண்டிருந்த சமயத்துல அங்க இருந்து சில பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அந்த பொருட்கள்ல இந்த துப்பாக்கிக்கு பயன்படுத்துகின்ற அந்த மெகசின்கள் அது மாதிரி சில தோட்டாக்களும் அந்த இடத்துல இருந்து கண்டெடுக்கப்பட்டது. அதாவது 2 மெகசின்களும் 59 தோட்டாக்களும் கண்டெடுக்கப்பட்டது. அப்ப உடனடியா நிர்வாகத்தினர் என்ன செய்யணும், கோப்பாய் போலீசாருக்கு அழைப்பு விடுத்த நேரத்துல கோப்பாய் போலீசார் உடனடியா அங்க இருந்து அந்த பொருட்களை அப்புறப்படுத்திட்டு போயிட்டோம். அதுக்கு பிறகு திரும்பவும் அங்க வேலையை தொடங்கிக்குள்ள அங்க இருந்து இன்னும் பொருட்கள் அங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அப்ப திரும்பவுமே கோப்பாய் போலீசார் அந்த இடத்துல விசாரணைகளை தொடங்கிக்குள்ள கைக்குண்டுகள், T-50 கார ரக துப்பாக்கி, அதோட ஒரு ரத்த கரை படிஞ்ச ஒரு சாரம் உண்டு. அதோட இன்னும் சில வயர்கள், சில அந்த ரோலா சுத்தப்பட்டிருக்கின்ற வயர்கள், மருந்து கட்டுறதுக்கு பயன்படுத்தப்படுற அந்த மருந்துகள், அதாவது காயங்களுக்கு பயன்படுத்தப்படுற மருந்து கட்டுற உபகரணங்கள், பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லி பல பொருட்கள் அந்த இடத்துல இருந்து மீட்கப்பட்டிருந்தது. அப்ப இதுக்கு அடுத்துதான் அந்த வேலைகள் எல்லாம் அந்த இடத்துல நிறுத்தப்பட்டு இன்றைய தினம் சனிக்கிழமை நீதிமன்றத்துல இந்த பொருட்களை ஒப்படைச்சு நீதிமன்ற அறிக்கையின் பிரகாரம் தான் என்ன நடவடிக்கையை முன்னெடுக்கிறது என்று சொல்லி தீர்மானங்கள் எல்லாம் எடுக்கப்பட இருக்குது. இந்த பின்னணியில இப்ப அதிக அளவுல என்ன விஷயம் பேசப்படுதுன்னு சொல்லி சொன்னால், இந்த பொருட்கள் எல்லாமே 20 வருடங்களுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இன்னும் ஒரு சாரார் சொல்லிக்குள்ள சொல்லப்படுகின்றது, அந்த வயறுகள்ல சுத்தப்பட்டிருக்கின்ற அந்த செலோ டேப் எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள சமீபத்துல சுத்தப்பட்டு ஒரு செலோ டேப் மாதிரி தான் இருக்குது. ஏனென்றா செலோ டேப்பின் ஆயுள் காலம் என்றது ஒரு குறிப்பிட்ட காலம் தான். 20 வருஷத்துக்கு முற்பட்டது என்று சொல்லி சொன்னால் அது இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆக இது சமீபத்துல செய்யப்பட்ட ஒரு செயலா இருக்கலாம் என்று சொல்லியும் சொல்லப்படுது. எப்படி இருந்தாலும் இது ஒரு பெரிய பேசு பொருளான விஷயம். ஏனென்றா யாழ்ப்பாண நூலகத்தின் அந்த கூரையில இருந்து இது எடுக்கப்பட்டிருக்கின்றதுனால இதை சாதாரணமான ஒரு விஷயமா பார்க்க முடியாது. இன்றைய தினம் நீதிமன்றத்தில் அது எல்லாம் பகுப்பாய்விற்கு உட்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தால என்ன அறிக்கை வெளியிடப்படுகின்றதோ அதன்படிதான் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட இருக்குது. தொடர்ந்தும் பார்ப்போம் அதுல என்ன விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி. இது ஒரு பக்கம். அடுத்ததான இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதியை சேர்ந்து ஒரு சமுர்த்தி உத்தியோகத்தர் இந்த ஆட்கடத்தல்காரர்கள் என்ற பேச்சை நம்பி ஏமாந்து ஐரோப்பாவுக்கு சென்ற ஆசையில சென்றிருக்கிறார். அப்படி போனவரை அந்த ஆட்கடத்தல்காரர்கள் இடையிலே எங்கேயோ இறக்கி விட்டுருக்கணும். ஏனென்றா இப்ப அந்த ஆட்கடத்தல்காரர்களை நம்பி பொய்யான ஏஜென்சிகளை நம்பி போகக்குள்ள அவர்கள் அந்த சரியான பாதைகள்ல அவர்களை கொண்டு போய் ஐரோப்பாவுக்கு சேர்க்கிறதா சொல்லிட்டு கொண்டு போறாலும் கூட இடையிலேயே அவர்களை எங்கேயாவது விட்டுட்டு போறது அப்படின்னு சொல்லி இடையிலேயே இல்லையா அவர்களே கொலை செய்யற மாதிரியான பல்வேறுபட்ட நிகழ்வுகளை நாங்கள் இதற்கு முதல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரிதான் இப்ப இந்த இளைஞருக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இவரும் அந்த ஆட்கடத்தல்காரர்களினுடைய பேச்சை நம்பி ஐரோப்பாவுக்கு போற ஆசையில போயிருக்கிறார். இவர் அந்த பெலாராஸ் எல்லையில அந்த இடங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதிக்கால அந்த எல்லையை கடக்கிறதுக்காக சென்றிருந்த சமயத்துல அந்த நாட்டு ராணுவத்தினர் இவரையும் இன்னும் ஒரு இலங்கையரையும் அங்க பார்த்திருக்கிறோம். அதாவது 2 இலங்கையர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகத்தான் இதுவரைக்கும் ஊடகங்கள், அதாவது அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கணும். அதன் அடிப்படையில தான் 2 இலங்கையர்களை அந்த நாட்டு ராணுவத்தினர் கண்டு அவர்களை கடும் சித்திரவதைக்கு உள்ளாக்கி அதுக்கு பிறகு சுட்டுக் கொன்று அதற்கு பிறகு அவர்களை ஆற்றில வீசி இருக்கின்ற ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. அவர்கள் அந்த சுட்டுக் கொல்லப்பட்ட காட்சி அது எல்லாத்தையுமே நாங்கள் காணொளிகள் வாயிலாகவும் பார்த்திருப்போம். இதுல என்னால பகிர்ந்து கொள்ள இயலாத அந்த காணொளிய. அப்படி இருக்கேக்குள்ள அந்த இளைஞர் சமுர்த்தி உத்தியோகத்தர் கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதியில் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப ஒரு ஐரோப்பா போகோடும் ஒரு வெளிநாட்டு மோகத்தால் அவர் போயிருக்கிறார். தவறான ஒரு முகவர்களை தெரிந்தெடுத்து அவர் போய் இப்ப அவற்றை உயிரும் போயிட்டது, அவற்றை வாழ்க்கையே ஒட்டுமொத்தமா போயிட்டது. அநேகமா இப்ப இலங்கையில
இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரும் வந்து நாங்க புலம்பெயர்ந்து தூர தேசங்களுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு போகணும் என்று நினைக்கிறார்கள். ஒரு சரியான வழிவகையை தெரிந்தெடுத்து போறதுதான் அவைக்கு பாதுகாப்பான ஒரு விஷயமா இருக்கும். இப்படியாக அந்த ஆட்கடத்தல்காரர்கள் பேச்சை நம்பி போனா இப்படித்தான் நடக்கும். இதற்கு முதலும் பல உயிர்கள் போயிருக்கு. ஏன்னு சொல்லி சொன்னால் இப்ப இந்த பெலாரஸ் நாட்டு எல்லையில வந்து ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு காலப்பகுதி வரைக்குமே 78 பேர் வரைக்கும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கணுமாம் அந்த நாட்டு ராணுவத்தினரால் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இது எவ்வளவு ஒரு ஆபத்தான பயணமா இருக்கும். அதுவும் அந்த மிருகங்கள் இருக்கக்கூடிய அந்த காட்டு பாதைக்கால போய் அந்த போர்டரை தாண்டுன்றது எவ்வளவு பெரிய ஒரு ரிஸ்கான வேலை. அப்படி அந்த அவரனுடைய உயிரன்றது போயிருக்குது. உண்மையில இது மிகவும் ஒரு கவலையான விஷயம் தான். இனி நாங்கள் வெளிநாடுகளுக்கு போகணும் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் சரியான முகவர்களை தெரிந்தெடுத்து சரியான வழியில ஐரோப்பாவுக்கு நாங்கள் குடிபெயரணும் அப்படின்னு நினைங்கோ. ஆட்கடத்தல்காரர்கள் இந்த பொய்யான ஏஜென்சிகளை நம்பி போய் உங்களோட வாழ்க்கையை வந்து இழந்து கொள்ளாதீங்கன்றதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். நாடாளுமன்றத்துல ஒரு கூட்டம் ஒன்று நடந்திருந்தது. அப்ப அந்த கூட்டத்துல வந்து எல்லாரும் பங்கேற்றுக் கொண்டிருந்த சமயத்துல அர்ஜுனா எம்பியும் வந்து சூம் தொழில்நுட்பம் மூலமாக அந்த கூட்டத்துல இணைஞ்சு கொள்றார். அந்த நேரத்துல சபாநாயகர் வந்து அர்ஜுனா எம்பியையும் சூம் தொழில்நுட்பம் மூலமாக அந்த கூட்டத்துக்கு வந்து இணைத்துக் கொள்கின்றார். அந்த சபை கலந்துரையாடல வந்து இணைத்துக் கொண்ட சமயத்துல வந்து எல்லாருக்கும் பேச வாய்ப்பளிக்கின்ற பொழுது அர்ஜுனா எம்பிக்கும் பேச வாய்ப்பளிக்கப்படுகின்றது. அந்த சமயத்துல அர்ஜுனா எம்பி சொல்லுறார், எனக்கு வந்து உயிர் அச்சுறுத்தல் இருக்குது, இந்த நாட்டில எனக்கு வந்து உயிர் அச்சுறுத்தல் இருக்குது. அப்ப சபாநாயகர் வந்து யாரால உங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கு? எனக்கு சபாநாயகராலையும் உயிர் அச்சுறுத்தல் இருக்கு, இங்க இருக்கிற காவல்துறையாலையும் உயிர் அச்சுறுத்தல் இருக்கு, இந்த அரசாங்கத்தாலேயே எனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்ஜுனா எம்பி சொல்றார். உடனே சிரிச்சு கொண்டு சபாநாயகர் கேட்கிறார், மிஸ்டர் அர்ஜுனா, என்னால உங்களுக்கு என்ன உயிர் அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி. உங்களால எனக்கு நிச்சயமா உயிர் அச்சுறுத்தல் இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னால் நான் வந்து சபையில பேசி கொண்டு இருக்கேக்குள்ள நீங்க இந்த மைக்க வந்து ஆஃப் பண்ணிடுவீங்க. அப்ப உங்களால எனக்கு இது பெரிய அச்சுறுத்தலா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லி இருக்கிறார். இதை கேட்டு அந்த சபையை வந்து சிரிச்சிருக்கணும் எல்லாருமே சேர்ந்து. ஏனண்டா இது ஒரு கதை அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாருன்னு சொல்லி எல்லாருமே சிரிச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு அர்ஜுனாமி தொடர்ந்தும் சொன்ன விஷயம், எனக்கு இங்க வந்து அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்றதுதான். அதுக்கு பிறகு எல்லாருமே சிரிச்சு அந்த சபையை வந்து கொஞ்சம் சிரிப்பு சத்தத்தோடயே போயிட்டு இருந்தது. இதுக்கு பிறகு இந்த சபை இந்த கூட்டம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியில வந்து இன்றைக்கு பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை பற்றி பேசப்பட்டிருந்த நேரத்தில் எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாங்க. எல்லாருமே கொஞ்சம் கவலைகளோட இருந்த நேரத்துல அர்ஜுனா எம்பின்ற இந்த விஷயம் வந்து எங்கள் எல்லாரையும் சிரிப்புக்குள்ள ஆக்கிட்டது அப்படின்னு சொல்லியும் சில பேர் சொல்லி இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாகவும் இருக்குது. நேற்றைய தினம் ஒரு கவலையான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. வடமராட்சியை சேர்ந்த 27 வயதான இளம்பெண் ஒருவர் வந்து ஒரு தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறார். இவர் துன்னாலை பகுதியை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகின்றது. 27 வயதுடைய அந்த யுவதி ஒருவர். உண்மையில அவர் என்ன காரணத்துக்காக இப்படி தற்கொலை செய்து கொண்டார் அப்படி என்று சொல்லி தெரியல. அது தொடர்பான விசாரணைகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. உண்மையில எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு தற்கொலை என்றது தீர்வே இல்லை என்றதுதான் எல்லாரும் சொல்லுகின்ற விஷயம். நாங்களும் அதைத்தான் சொல்றோம். என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஒரு 4 பேரோட மனசு விட்டு கதைச்சு எங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களோட அந்த பிரச்சனையை பற்றி கதைச்சு நாங்க தீர்த்து அதை வந்து முடித்துக் கொள்ள முடியும். ஆக எதுக்கெடுத்தாலும் நான் ஒரு தவறான முடிவு எடுக்கிறதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தானே. அப்படி அந்த சகோதரி ஒருவர் வந்து ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தற்கொலை தானான்னு கேட்டா நிச்சயமா இல்லதானே அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில இந்த விஷயங்களை பற்றி தான் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்தும் கதைப்போம் நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை என்று சொல்லிக்கொண்டு இதோட இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி உறவுகளே.